வருக அப்படின்னீங்கல்ல. ஆமா. இப்ப நான் சொல்றேன் மீசைக்கார பிள்ளையே வருக. ஐயோ ஆமாமா அழிஞ்சிருக்கா எதை மூடினா நீங்க மூக்க தொடக்கூடாது. ஆக அதனாலதான் பெண்மணத்தின் முன்மொழியாம் தமிழங்கிற தேவாமிரதத்தை செவிக்கு வார்த்து என் குலமக்களை இன்பக்கீதங்கள் பாடி அன்பாக வரவேற்று அன்பாக வரவேற்று ஆளுநங்கை குமர கடவுளின் துணைகளுடன் அமரர்கள் ஓட்டும் இளைஞர்கள் நீ வாழ்க உன் குலம் வாழ்க 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 என்று வாழ்த்தி புகழ் ஆற்றல் வெற்றி நன்மக்கள் தொன் நெல் அறிவு ஆகில் இளமை நோயின்மை நுகர்ச்சி பொருள் என்று சொல்லக்கூடிய மண் உலகில் உள்ள 16 செல்வங்களை பெற்று சகல கலைகள் ஊற்று பல்லாண்டு காலம் எதுக்கு வளர்ச்சி அடையணும் தெரியுமா? சாமி முதல்ல மீசடிங்களா அதுக்கு என்ன அர்த்தம் சாமி? இல்ல சாமி மீசடி இல்லம்மா ஏன வளர்ச்சி அடையணும்னா இன்னும் கொஞ்சம் அந்த மீசை வளர வேண்டும். சுற்றிக்கால பிள்ளைகளை எட்டி பிடிச்சு வச்சியா அங்கதான் நீங்க நினைச்சிருக்கிறீங்க. ஆகையினாலதான் மலருக்கும் மங்கைக்கும் ஒன்று என்பதை இந்த இடத்துல கண்டு கண்ணாய்க்க நம்ம 2 பேரும் இருந்து விண்டு அந்த வழியை சொல்லணும் அப்படின்னா உங்க திசை மாறி போயிடும். அடியே நான் இங்க வந்துட்டேன் அப்படின்னா உங்ககிட்ட நீங்க அப்படி இல்லைங்க. எப்படி நீங்க ஒரு பாட்டுல பாடும்போது அண்ணன் நடைன்னு சொன்னீங்களா வரி வந்துச்சா அதனால நான் நடந்து காத்துறேன். அவர் மயங்கி நின்றுட்டாரு. அப்ப அவர் மயங்குவதற்குத்தான் இங்க நடக்கிறீர்களா? என்னன்னு தெரியல. அவர் மயங்குறதுக்கு நான் நடக்கல. அவர் மயங்குறதுக்கு நான் நடக்கல. நீங்க பாட்டு பாடுங்க நான் நடந்து போனேன். அவர் எல்லாம் அடியெல்லாம் விட்டுட்டாரு. மயங்காத மனம் யாரும் மயங்கும் அதை மோதும் செய்வாரையாலே மயங்காத மனம் யாரும் மயங்கும். அதனால ஒரு இடம் இருக்குன்னா என்ன இடம் இருக்கு அந்த இடத்தையும் கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ நான் கேட்கிறேன் நான் யாருக்கு நீங்க யாரு? நீங்க என்ன கேட்கவே இல்லையே என்கிட்ட. அதனால என்ன நான் கேட்கணும்னா நீங்க அங்கும் இங்கும் நடைபெற்று பயணத்துக்கு நீங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னா என்ன இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா புதியமான இடம் உங்களை நான் சந்திச்சிருக்கிறேன் அப்படின்னா அற்புதமான இந்த இடத்துலதான் என்ன ஆகாயத்தை வந்து கொண்டிருக்கிற இரவி என்று சொல்லப்பட்ட கதிரவனில் ஒளிமிஞ்சிய ஆபரணங்களை அணிந்துள்ள நீ கேள்விப்பட்ட மாத்திரத்தில் படங்களுக்கு இறங்கி ஆகாயத்துல இருந்து வந்திருக்கீங்களா சாமி? ஐயோ எனக்கு தெரியாது சாமி. இத இருந்து நீங்க எத்தனை பிரிவுகளை பார்த்திருப்பீங்க? பார்க்கவே இல்லை சாமி. பார்க்கலையா? பார்த்ததே கிடையாதுல்ல. நான் ஒரு தேவலோக வாசி. சரிங்க சாமி. அங்கிருந்து இங்க வந்திருக்கிறேன் என்றால் என்ன இந்த இடத்தை நாடி இந்த வேப்பிமலை சாவலை நாடி வந்து எதுக்கு வந்தீங்க? எதுக்க வந்திருக்கிறேன். எதுக்க வந்திருக்கிறேன். எதுக்கு வந்திருக்கீங்க? அதைத்தான் நான் சொல்றேன். அதைத்தான் நானும் கேட்கிறேன். சற்று முன்னாலே நான் தான் பாடுறேன்.
அப்படியா? ஆமா. அந்த சத்தத்தை கேட்டு இது யார் என்று பார்த்து போகலாம் என்று வந்த வழியில உங்க அண்ணன் வழிமறித்து விட்டார். சரி. அவர் மூலமாக நீங்க இங்க இருப்பதாக அறிந்தோம். அறிந்த உடனே என்ன வள்ளியை வைத்துட்டா இந்த உலகமே திகழும் வண்ணம் திலகாசிரியாக இருப்பார்களோ அப்படி என்ற கருத்தோடுதான் இந்த இடத்துல உங்களுடைய நேர்முகமாக இன்று பார்க்க வந்திருக்கிறேன். பார்த்ததுல வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தாலும் அத்தனை நட்சத்திரங்களுக்கு மத்தியிலே துருவ நட்சத்திரமாக இருப்பீர்களோ உங்க ஒளி வெளிச்சத்துல சத்து நாங்க சாயாதேவியாக இருக்கலாம் நினைத்தோம். ஆனா இப்பதான் தெரியுது சாயாதேவி நீங்க தான் தெரியுமா? ஆமாமா, என்ன பல கேள்விகளை பார்த்தேன். இல்ல சாமி, என் பேர் வள்ளி, அது மட்டும்தான் எனக்கு தெரியும். அப்படியா? ஆமா. வள்ளியா? நீங்க இத்தனை பேர் சொல்றீங்களே. ஆமா, நீங்க வள்ளியா? ஆமா. மாணிக்க வள்ளி, செந்தக வள்ளி, வைத்திய வள்ளி, நவரத்தின வள்ளி, கோமேத வள்ளி, புஷ்பராக வள்ளி, உலகத்துல விதவிதமான வள்ளிகள் இருக்காங்க. எத்தனையோ வள்ளிகளை பார்த்திருக்கிறேன். அதே நேரத்தில் விக்கிரமாதித்தன் ஏறி அமர்ந்ததும் 32 பதவிகள் என்று பார்க்கக்கூடிய அப்பரோட வள்ளிகளும் வள்ளிகள் தான். அதே நேரத்தில் சக்தியாகப்பட்டவர் தன்னுடைய கால் சிலம்புறது தெரிச்சு ஓடக்கூடிய அந்த முத்துக்களில் இருந்து என நவ வீரர்களாக உருவாகின்ற பிறகு அப்பேற்பட்ட அதில் ஒரு 9 வள்ளிகள் பிறக்கப்பட்டார்கள். இத்தனை வள்ளிகள் இருந்தாலும் நீங்க எந்த விதத்தை சேர்ந்த வள்ளி? உங்க காரண பெயர்? காரண பெயர் கேட்கணுமா? அவர்கிட்ட போய் கேட்டுவாங்க. என்னுடைய காரண பெயர் கனகவேலை பூங்குரத்தி. எங்க அப்பா என்னை தட்டு வார்த்ததுனால எனக்கு வள்ளின்னு பேர் வச்சிருக்காங்க. செல்லம்மா வச்சாரோ? செல்லம்மா வச்சிருக்காங்க. செல்லம்மா வச்சாரு? செல்லம்மா வைக்கல, ஆசையா. ஆசையா? ஆசையா எங்க வச்சா? ஆசையா கூப்பிடணும்னு பேர் வச்சாரு. வள்ளியம்மன் நாவி மழலை சொல் வாயில வாயில. ஆமா, அந்த வள்ளின்னு பேர் வச்சாரு. ஆமா. என்ன வள்ளி ஏன் அவர் வைக்கிற பேரு? வள்ளின்னு ஏன் வைக்கணும்னா ஏமா வைக்கணும்? அது எங்க அப்பா தான் கேட்கணும். அப்ப உங்களுக்கு தெரியாது? எங்களுக்கு தெரியாது. நீங்க எங்க பிறந்தீங்க? நான் எங்க பண்ணேன்? காட்டுக்குள்ள. காட்டுக்குள்ள? காட்டுக்குள்ள எந்த இடத்துல? மலையில. மழை இல்லையா? அப்படியா? என்ன ஒப்பா வந்து வேட்டைக்கு போனாரு. ஆமா. வேட்டைக்கு போன இடத்துல வள்ளிக்கிழங்கு தோண்டிய பள்ளத்துக்குள்ள நீங்க குழந்தையாக இருந்ததினால் எது வள்ளிக்கிழங்கு தோண்டிய பள்ளத்துல உங்களை கண்டெடுத்ததினால் வள்ளிக்கிழங்கு இடத்துல இருந்து என்னை கண்டெடுத்ததுனால எனக்கு வள்ளின்னு பேர் வச்சாங்களா? ஏன் உங்களை வளனின்னு பேர் வச்சிருக்கலாம் உங்க அப்பா? ஏன் வள்ளின்னு பேர் வச்சாரு? அதுதான் தெரியலையே. அதெல்லாம் இப்ப நீங்க சொன்னீங்க வள்ளிக்கிழங்குல இருந்து எடுத்ததுனாலதான் உங்க பேர் வள்ளி நீங்க சொல்லிட்டீங்களா? அப்புறம் என்ன சாமி? அது உங்களை பத்தி எங்களுக்கு தெரியும். தெரியுமா? இங்க கேளுங்க, நீங்க யாரு, உங்க பேர் என்ன, நீங்க என்ன வந்த நோக்கம் என்ன, எதுக்கு வந்திருக்கிறீங்க, உங்க வரலாறு உங்க தலையெழுத்து எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் தெரிந்திருந்தாலும் உன்னுடைய தீர்ந்தவளால் கேட்க வேண்டும். அது வந்து இந்த மனமாகப்பட்டது புலகாங்கிலம் அடைய வேண்டும் என்ற காரணத்தினால்தான் உங்களை நிறுத்தி உங்க மனத்தெல்லாம் அங்க அலைய விடாம உங்களை ஓரளவுக்கு நிலைநிறுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு அடியே நான் சித்துக்களுக்கெல்லாம் ஒரு அப்பன் என்ற முறையில அடியே உங்களிடம் நாடி வந்திருக்கிறேன். சாமி இடத்துல சாமி என்னை ஞாபகம் வந்திருந்ததுனால நீங்க கேட்கிற கேள்விகளா நான் பதில் சொல்றேன். தாராளமா கேளுங்க. என் மனசெல்லாம் அலமாய் விட மாட்டேன். என்ன எங்க ஆழத்தை யாரும் காண முடியாது. ஆக அதே நேரத்துல எங்க ஆழத்தை கண்டவர்கள் தேவலோக வாசிகள் தான். நீ இருப்பது பூலோக வாசி. ஆமா. ஆக என்ன இந்த பூலோக வாசியாக இருந்தாலும் உன்னுடைய முக குறிப்பை அறிந்து உன்னுடைய செயல்களை அறிந்து அறிவதற்காகத்தான் அடியே இங்க வந்திருக்கிறேன். அதே நேரத்தில் வந்து நீ குறிவார்க்கக்கூடிய தன்மை உன்னிடம் உண்டு, வசியம் பண்ணக்கூடிய தன்மை உன்னிடம் உண்டு. அஷ்டமா சித்துக்கள் இந்த இடத்தில் நீங்க வசிக்கிற இடத்தில் விதிக்கப்பட்ட காரணத்தினால் நீங்களும் எங்களுக்கு தேவர்களுக்கு சமமாக உள்ள பெண்மணி என்று வந்தவுடனே அத்தி என்று ஒரு திருமுகத்தை ஏறெடுத்து பார்த்தவுடனேதான் உன்னிடம் சற்று பேசலாம் என்று நினைத்தேன். நீ அதே நேரத்தில் அவல நிலையாக அங்கும் இங்கும் மனசை வந்து அலைய விட்டாத. அலைய விட மாட்டேன் சாமி. கூடாது. அலைய விடவே மாட்டேன். நீங்க கேளுங்க கேளுங்க. நீங்க அப்படியா? நீங்க கேட்கிற கேள்விக்கு தான் தான் பதில் சொல்றேன். தவத்துக்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குலத்திற்கு சவத்திற்கு சகலத்திற்கு பச்சவகை பச்சவகை எடுக்கணும். என்னது யார் எடுத்தது? யார் எதை பற்றி வச்சுக்கிறாங்களா அதுதான் எடுக்க முடியும். ஆமா, வச்சவங்க தான் எடுக்க முடியும். யார் வச்சாங்க எப்படியா அதையும் சொல்லிடுறேன். ஆக ஒரு நேரத்துல பாண்டவர்கள் வந்து 14 வருஷம் வனவாசம் போறாங்கல்ல. அப்படி போகும் பொழுது ஒரு வருடம் அஞ்ஞான வாசகம் இருந்தாங்க. சரி, ஒரு வருடம் அஞ்ஞான வாசகம்னா யாரு கண்களுக்குமே இவர்கள் தான் அவர்களா அப்படின்னு
அப்படி என்று ராஜராஜனுடைய சபைக்கு அவர்கள் மறைமுகமாக போக வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கும் பொழுதுதான் அவர்கள் 5 பேருடைய ஆயுதங்களை எல்லாம் ஒரு வன்னி மர பொந்தில் அப்படி வந்து உள்ளே அர்ச்சனாகப்பட்டவன் வாங்கி அப்படி மறைச்சு வச்சாங்க. அப்ப எங்களுடைய சுயரூபம் வரும் அளவிற்கு திரும்பி வரும் அளவிற்கு இந்த ஆயுதங்கள் எல்லாம் யாரு நண்பருக்கும் தெரியக்கூடாது. அப்படியே மீண்டும் ஒரு சத்தியத்தின் சோதனையின் கண்முன்னால தெரியணும்னா சர்ப்பம் நாகமாகத்தான் தெரிய வேண்டும் என்று வாக்கு கொடுத்து இந்த 5 பேர் ஆயுதங்களையும் அர்ச்சனை வந்து வன்னி மர பொந்தில் வச்சானா. சரி, அப்ப அந்த 13வது வருடங்கள் கழித்து உத்தரகுமாரனு ராடராஜன் மகனு என்ன பண்றேன் அப்பா இங்க வாடா அப்படின்னு அவனை இந்த மரத்து மேல தூக்கி விட்டு இந்த பொந்துக்குடைய கையை விடு அதற்குள்ள ஆயுதங்களா இருக்கு இடப்பா அப்படின்னு உடனே இவன் போய் இப்படி ஆந்தி பார்த்தான் அல்லவா அவன் கண்ணுக்கு நாகமாக சீரியது. அப்பத்தான் அப்ப அந்த நேரத்தில் அர்ஜுனன் வந்து பேடி ரூபத்தில் இருக்கிறார். சரி, பேடினா ஆணும் இல்லாம பெண்ணும் இல்லாம அழியாக அழித்தன்மையில் அர்ஜுனன் இருக்கிறார். இருபால் இருந்திருக்கிறார். அப்பத்தான் இந்த உத்தரகுமார பார்த்தா ஏண்டி என்னை கொல்லுவதற்கு சதி திட்டியா திட்டம் திட்டினாயா அதையே என்கிட்ட கை நீட்டி கேட்கறீங்க. நான் அவங்களை கொள்ள வந்தேன். அட நாராயணா கதையில உத்தரகுமாரன் கேட்கிறான் அந்த பேடியை பார்த்து. சரி, அவ்வளவு பெரிய சர்ப்பம் அங்கே சீறிக்கொண்டிருக்கிறது. அது என்னை தீண்ட நினைக்கின்றது. அது கடித்து நான் சாக வேண்டும். எங்க அப்பனுக்கு நான் ஒரே பிள்ளை என்னை கொல்லுவதற்கு வழிவகுத்தாயா என்று அர்ஜுனாக இந்த பேடியை பார்த்து அவன் திட்டினான். அப்பத்தான் என்ன புள்ள ரொம்ப மிரண்டு போயிருக்கிறது. ஞாகம் என்ற சர்ப்பத்தை பார்த்து கீழே இறங்கப்பா அப்படின்னு அவன் நோகாம கீழே இறக்கி விட்டு அர்ஜுனனே என்ன பண்ண அப்படி கையை விட்டு அந்த ஆயுதத்தை எடுத்தேன். என்ன வச்சது யார வேண்டானே அதனால வச்சதுதான் எடுக்கணும் அப்படி என்று வைத்துட்டு அவன் என்று எடுத்தானோ அந்த எடுத்த நாள் அந்நாள் பொன்னாள் பொன்னாள் திருநாள் அன்றுதான் அந்த ஆயுதங்களுக்கெல்லாம் ஆயுத பூசை என்ற இந்த உலகத்தில் ஒரு திருநாளை வகுத்தார்கள். சூப்பர் சாமி. என்ன சூப்பர் சாமி? ஆயுத பூஜைக்கு வச்சவங்க எடுக்கணும்ன்றது சொல்லிட்டீங்க. அது என்ன வரைக்கும் எனக்கே தெரியாது. அதுக்கப்புறம் ஆயுத பூஜை சொல்றாங்கல்ல, ஆயுத பூஜைக்கு இரும்பு பொருள் எல்லாம் சாமி ஒண்ணு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு விளக்கத்தை நீங்க கொடுத்துட்டீங்க. நல்லது சாமி. சொல்லல சாமி. வழி தெரிஞ்சவங்க கணக்கு முடியுமா? வழி தெரிஞ்சவங்க போக முடியாது. ஆமா, கண்ணு தெரியாது என்ன பண்ணுவாங்க? கடை போகணும். கண்ணே தெரியாம இருக்கிறவங்க இன்னைக்கு வந்து நிதானமான அறிவு பாதையில போறேன். ஆமா, ஒரு விஷயம் தெரியுமா? 2 கால் உள்ளவன் தான் கெடுக்கிறேன். ஆமா, ஆனால் ஒத்த காலில் உள்ளவன் தான் நடக்கிறேன். கவிஞர்கள் பாட்டு போட்டாங்க, நீங்க படிச்சிருப்பீங்க. எங்க படிச்ச ஒத்த கால எப்படி நடக்கிறாங்க? ஒத்த கால் உள்ளவன் தான் நல்ல வழியில நடக்கிறேன். 2 கால் உள்ளவன் தான் ரொம்ப நாட்டை கெடுக்கிறேன். உண்டா இல்லையா? ஆமா. என்ன ஆமா? ஆமா சாமி, நீங்க சொல்றது உண்மை சாமி. 2 கால உள்ளவே 2 ஜோடி வாட்டு கெடுக்கிறேன். ஆமா சாமி, வந்தாலே தெரியுது. யாரு வந்தாங்க? உங்களை சொல்லல சாமி, நீங்க சொன்ன கதை இல்ல இருக்குல்ல. ஆமா, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கேட்க அறம் போதுனா அது பின்னாடா. மழையும் முதல்ல என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? மழை முதல்ல தீப்பொறி பறக்கும். மழையும் மண்ணாங்கட்டி முதல்ல மண்ணுதான் கிடைக்கும். தூசி பறக்கும். புழுதி மனிதன் நடக்கும் பொழுது என்ன தன்னுடைய அந்த தூசி என்ற புழுதியாகப்பட்டது கிளம்புமா? ஆமா, அதே ஒரு தூசியாகப்பட்டது கடல்ல பறந்துச்சா? தூசி கடல்ல பறந்துச்சா? எங்க பறக்குமா? கடல்ல எப்படி பறக்கும்? இந்த கவியெல்லாம் நீங்க படிக்கணும். அப்படிங்களா? உட்கார்ந்து பாத்தியார்ல ஒரு தடவை தாங்க போடுவாரு. ஒரு தடவை போடுவாரா? இல்ல, ஒரு கதையை ஒரு தடவை தான் சொல்லி நம்ம உருவாக்கி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் திரும்ப அவர்கிட்ட போய் இதை சொல்லுங்க அதை சொல்லுங்க நான் கேட்டு தொந்தரவு பண்ணிட்டே இருக்க முடியுமா? உங்களை மாதிரி ஞானஸ்திகள்லாம் வந்தாங்கன்னா நான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். இப்பதான் ஓரளவுல போயிட்டு வந்திருக்கிறேன். இப்ப இன்னைக்கு 2 கதை வந்துருச்சு. நீ அடுத்தடுத்து போயிக்கலாமே அப்படிங்கிறீங்க. ஆமா, சின்ன பிள்ளை இல்லையா? உலகத்துல இருக்கிறேன், படிக்காத பிள்ளை. நீங்க படிச்சவரு, மேலோகத்துல இருக்கிறவரு, அங்க இருந்து என்னை பார்க்க வந்திருக்கீங்க. வந்தவரு நீங்க எனக்கு சொல்லிதான் கொடுக்கணும். ஒரு விஷயம், இந்த மாதிரி உங்க மாதிரி ஒரு சின்ன பிள்ளை ஒரு ஓடம் ஓட்டி கொண்டிருக்கிறது. ஓடம் அதாவது நதியிலே ஓடம் ஓட்டி கொண்டிருக்கிறது. வழிப்பயணமாக வரவர்களை எல்லாம் அந்த ஓடத்துல ஏற்றி இக்கரையிலிருந்து அக்கறை கொண்டு போய் அந்த பயணத்தை அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு மாதிரி ஒரு சிறுமி. சரி, அப்படி இருக்க நேரத்துல ஒரு நாள் யாருமே இந்த ஓடத்துல ஏறுறதுக்கு ஆள் கிடைக்கலையே. சொல்லுங்க. இந்த ஓடத்துல ஏறுவதற்கு ஆளே கிடைக்கலையே அப்படின்னு வருத்தத்தோட நிக்கிற அந்த பொண்ணு. அப்ப அந்த நேரம் முன்னாடி கை
நீட்டி இப்படி சொல்லுங்க தம்பி. ஏன் தம்பி என்னையவே? ஏமா இந்த இடத்துல வழக்கு உனக்கு எனக்கு தானே. ஆமா. இந்த கைய வந்து கரத்தை வந்து அவன் ஏன் கொடுத்தேன்? அப்ப நீங்க முன்னாடி திரும்பி பார்க்க கூடாது. இப்படி பாருங்க. சொல்லுங்க. இப்ப இப்படியே தான் பேசுறேன். சரி. ஆக இந்த நம்ம ஓரத்தில் ஏறுவதற்கு ஆளே கிடைக்கலையே அப்படின்னு இருக்கும் பொழுது அப்பதான் எம்மாதிரி ஒரு முனிவன் அந்த வழியில வர்றேன். சரி. வந்தவன் என்ன பண்ண அவன் வந்து ஒரு சத்தியத்தின் சோதனையோடு வந்து கொண்டிருக்கிறார். சரி. வந்த முனிவர் பார்த்தார். அடடா இந்த இதை தவிர இங்கு வேறு பறவை இல்லையே. இந்த நதியை கடந்தால் நாம அங்கிட்டு ரொம்ப மலைகளெல்லாம் காடுகளெல்லாம் நம்ம குளிர்ச்சியாக இருக்கிறது. நம்ம வந்த காரியத்திற்கு ரொம்ப வேலை கிடைக்குமே என்று தெரிந்த அந்த முனிவர் என்ன பண்ணார், அந்த சிறுமியை பார்த்து, பெண்ணே உங்க ஓடத்தில் நான் ஏற வேண்டும், என்னை அக்கறையில் உங்களை சேர்த்து விடுவாயா அப்படின்னு கேட்ட உடனே அந்த பெண்ணு சொன்னாலாம், முனிவரே தங்களை பார்த்த பெரிய வயோதியாக போல தெரிகிறது. நீங்க ஒருத்தரே வந்திருக்கிறீங்க. என் ஓடத்துக்கு பாரம் பத்தாது. என் ஓடத்துல தகுந்த பாரம் ஏறுவதற்கு ஆட்கள் வந்தாத்தான் நான் அவர்களை அப்புறப்படுத்தி நான் குழப்பு நடத்துறேன்னு. என் குழப்புக்கு தகுந்த ஆட்கள் வேணும். நீங்க ஒருத்தரே வந்திருக்கிறீங்க. உங்க ஒரு ஆளை வச்சு நான் என்ன வேலை செய்ய முடியும்? ஒரு ஆளை வச்சு போகாது. ஏன் வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டா. சரி. அப்பத்தான் அந்த முனிவர் பார்த்தார். அந்த பெண்ணுடைய நிலைகளை அறிந்து, பெண்ணே உன்னுடைய மனநிலை எனக்கு தெரியுது. ஆனால் உன் ஓடத்துக்கு தகுந்த பாரம் இருந்தால்தான் இந்த தண்ணீரிலே போகும்போது இந்த ஓடமாகப்பட்டது மிதந்து செல்லும் என்பதுதானே உனது எண்ணம். ஆமா. உனக்கு ஓடத்துக்கு எவ்வளவு பாரம் தேவையோ அந்த அளவுக்கு அந்த பாரத்தை அடைய எனது தபத்தின் வலிமையினால் நான் கொடுப்போம். நீ சம்மதிப்பாயா அப்படின்ற உடனே கீழே மேல பார்த்தான் சிறுமி. என்ன ஒரு சாமியார் வந்தாரு, தகுந்த பாரத்தை தர்றாருன்னு சொல்றாரு. சரி அதையும் நம்புவோமே. சரி வாருங்க சாமி, என்ன இந்த ஓடத்துல ஏறுங்க அப்படின்னு ஓடத்துல ஏத்திட்டா. சரி. ஏத்தி ஏறின உடனே பார்த்தா இவருடைய தபத்தின் தன்மையினால அவள் எந்த அளவுக்கு பாரத்தை எதிர்பார்த்தானோ அந்த பாரத்தை தவத்தின் தன்மையினால முனிவர் கொடுத்துட்டாரு. சரி. பார்த்தா அவட்ட முனிவரை பார்த்து நகைத்தார், சிரிக்கிறார். சுவாமி உங்களை நான் எப்படியோ நினைத்தேன், உண்மையிலே நீங்க தான் ஒரு உண்மையான உத்தமமான சுவாமி அப்படின்னோட பெண்ணு அதெல்லாம் நீ பேச வேண்டாம், முதல் படகை செலுத்து அப்படி என்று நதியிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது நடு நதியிலே போகும் பொழுது ஒரு திட்டு, உயரமான ஒரு திட்டு எதிர்பார்ப்பு தட்டுப்பட்டது. அந்த திட்டுக்கிட்ட போகும்பொழுது உச்சத்தில பின்னிலே வானத்திலே பூர்வ நட்சத்திரம் பல 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 ஒளி வெளிச்சம் தட்டுப்படுகிறது. சரி. அந்த நட்சத்திரம் உச்சிக்கு வரும்பொழுது ஏதாவது இந்த பூலோகத்தில் ஒரு பெண்ணோடு கூடினால் அற்புதமான இந்த உலகத்திற்கு வந்து அழிவில்லாத அந்த ஒளி கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் போல ஒரு குழந்தைகளுக்கு அந்த குழந்தையினால இந்த உலகத்திற்கு ஒரு நன்மை கொடுக்க வேண்டும் என்பது அந்த முனிவருடைய ஒரு விரதத்துடைய தன்மை. சரி. அப்ப அந்த விரதம் பூர்த்தி ஆகுவதற்கு அந்த நேர காலமும் கூடி வந்துருச்சு. சரி. ஏன்னா கொக்கு பார்க்கிற நேரம் குண்டு நேரம் போனா எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்கல்லப்பா. அதே போல அந்த நட்சத்திரம் உச்சிக்கு வர இந்த திட்டு ஓரமா இந்த ஓரத்தை இந்த பெண்ணாகப்பட்டவர் செலுத்த அவட்ட பெண்ணே ஓரத்தை கொஞ்சம் நிறுத்த சொல்ல அவன் நிறுத்திட்டா. நிறுத்தின உடனே இந்த திட்டுல நீ இறங்கம்மா என்று சொல்ல, என்ன சொல்றீங்க? படகு ஏன் படகு? சரி. என் படகு வந்து என்ன இறங்க சொல்றீங்க? என்ன காரணம்? என்ன காரணம்? பெண்ணே உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ சின்ன பிள்ளை. சரி. உனக்கு என்ன தெரியும்? அதே ஏன் கேக்குறீங்க? அதான் இல்லம்மா, அந்த பெண்ணு கேக்குது. சண்டைக்கார மாதிரிலாம் நீங்க முனிவரை பார்த்து கேக்குறாங்க அந்த பொண்ணு. ஆமா. சரி. அப்ப முனிவர் என்ன சொல்றாரு? இறங்கி சொன்ன உடனே பெண்ணே உனக்கு ஒண்ணும் தெரியாது, உனக்கு என்ன தெரியும்? தவத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும்? ஏன் அப்பப்ப சீரிட்டு வரீங்க? அதுதான் இயல் இசை நாடகம். தெரியா என்ன? ஏமா இயல் இசை நாடகம் தான் பண்ணீங்க. உங்க பாடுற பாட்டுகள் நான் நடந்து கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு? காரணம் சிரிக்கிற இடத்துல சிரிக்கணும். சரி. கண்ணால சிரிச்சுட்டு போனோம்னா பைத்தியக்காரர்கள் தவறவா? அதான் ஏன் தம்பி நம்ம பக்கவாதி இருக்கிறாங்க, உங்களுக்கு தானே சிரிச்சுட்டு போனேன். அவங்கள அனுப்பியாச்சு. அதுதான் காரணம் என்ன தெரியுமா? அப்பதான் இந்த முனிவர் சொன்ன உடனே அந்த பெண்ணு பார்த்தா, பெண்ணே எதற்கும் வருத்தப்படாத, உனக்கு என்ன தேவையோ அத்தனை என் தபத்தின் தன்மையால் கொடுக்கப்படுவோம் என்று சொன்ன உடனே அப்பதான் அந்த பெண்ணும் மச்சகந்தி என மீன் வயிற்றில பிறந்தவள் அவள். சரி. அவள் பேரு மச்சகந்தி என்பது பேரு. சரி. அவளை என பருவமடையாத பெண்ணாய் இருந்தவளையும் பருவமடைய வைத்து பரிமள கல்வியாக மாற்றி
அப்பதான் அவனை குமரி தன்மையை மாத்திட்டாரு. சரி. தவத்தின் நன்மையில என்ன சுவாமி, நான் எப்படியும் ஒரு சிறுமியா இருந்தவரை இந்த அளவுக்கு என மீன் கவிச்சியோடு இருந்தவரை கமகம அத்திரி பண்ணீர் வாழையோடு மாத்திட்டீங்க, இதெல்லாம் எப்படி சாமி அப்படின்னு கேட்டாலும் அதிசயப்பட்டு கேட்கிறா. பெண்ணு, இது என்னம்மா இன்னும் இனிமேத்தாம வந்த நாடகம் இருக்கு அப்படி என்று அந்த பெண்ணோடு உன்னோடு நான் கூடணும் அப்படின்றாரு. யாரோட? அந்த அந்த பரிமள கத்தியோட. ஓ, அப்ப அவ என்ன சொன்னா, சாமி இது என்ன கொடுமையாக இருக்கிறது, ஒன்றும் பேச வேண்டாம், உனக்கு எந்த கெடுதலையும் வராது. சரி அப்படின்னு உடனே சம்மதித்தாள். அந்த பெண்ணோடு அவர் கூடி சரி அருமையான ஒரு ஆண்மகனை பெற்றெடுக்கிறார். ஆண்மகன் பெற்றெடுத்தா. சரி. பெற்றெடுத்த உடனே இப்ப என்ன, அப்பதான் அவர் என்ன பண்றாரு, மறுபடியும் மச்சவந்தியாகவே மாத்திட்டாரு. அடப்பாவி. ஒரு குழந்தையை பெற்றெடுத்ததுக்கு பிறகு மறுபடியும் இவர் தவத்தின் தன்மைகளால் மறுபடியும் ஒரு மச்சவந்தியாகவே மாற்றி இப்ப இனி மறுபடியும் இந்த படகை செலுத்து அப்படின்னு ஒரு படகை செலுத்து அக்கறை போய் சேர்ந்தவன அப்பா அதை கேட்டானா, ஏயா இருந்த வெள்ளத்தை வந்த வெள்ளம் கலந்ததை போல வந்தது உங்களால முடிஞ்சு வச்சு என்ன இப்படி ஆதியா அனாதியா விட்டுட்டு போயிட்டியே, இந்த உனக்கு பிறந்த பிள்ளைக்கு ஆதியா சொல்றது கதைமா, நான் கதை சொல்றேன், நீங்க அதுக்கு ஆக அப்பத்தான் அப்படின்னு உடனே பெண்ணு நீங்க வருத்தப்பட வேண்டாம், உனக்கு பிறந்த குழந்தையினால இந்த உலகத்துக்கு பெரிய ஒரு காவியமே தரக்கூடிய தன்மை படைத்தவன். சரி, அவனாலதான் உனக்கு இவ்வளவு காலங்கள் நீ மச்சவந்தியாக இருந்த இந்த குழந்தையினாலதான் உனக்கு ரொம்ப சீர்பிறக்கும் இந்த குல வம்ச வழி வம்சமே உனக்கு பெருமை கிடைக்க போகின்றவமா. சரி, அவன்தான் யாரு? வேதங்களை வகுத்து கொடுத்த வியாசன், வேதவியாசன். வேதவியாசன் அப்படி என்ற பெயரையும் சூட்டி அந்த எப்பெல்லாம் என்னை நீ நினைக்கின்றாயோ அப்பெல்லாம் நான் உனக்கு வந்து பிரசன்னமாக்கி உனக்கு என்ன தேவையோ உனக்கு வரத்தை கொடுப்போம் என்று அந்த முனிவராகப்பட்டவர் மறந்து விட்டார். அவர் தான் பராசரர் முனிவர். பராசர முனிவர் அவர் பேரு. ஆமா, சரி. அதை போல இந்த இடத்துல முனிவர்கள் எல்லாம் தவ நிலையிலே கட்டுப்பட்டவர்கள் எந்த நேரத்தில் என்ன வேணாலும் மனங்களை அறிந்து செயல்படக்கூடிய தன்மை அத்தனை முனிவர்களிலையும் அரிய நாவொரு நாரத மகரிஷி. நாய் என்றால் நாதம், ராய் என்றால் ராகம், தாய் என்றால் தாளம் என உங்களுடைய குறிப்பை அறிந்து உணர்ந்து இந்த இடத்துல நீங்க ஏன் வந்தீங்க, எதற்கு வந்திருக்கிறீங்க, உங்க அப்பா யாரு, உங்க அம்மா யாரு, நீங்க யாரு, கையில் இருப்பது என்ன, ஏன் வந்திருக்கீங்க அனைத்தும் தெரிந்திருந்தாலும் உமக்கிடம் ஒரு நன்மையை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அன்று பராசரர் என்ன ஒன்று கொடுத்தாரோ அதே போல உனக்கு ஒரு நன்மை கொடுக்க வேண்டும் என்று அடியே நான் வந்திருக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை, நீ பேசுவதற்கு வாய்ப்பை கொடுக்கின்றேன், பேசி பார்க்கலாம். நீங்க வந்து எனக்கு நன்மை செய்வீங்களா? நீங்க வந்து என்னால உனக்கு நன்மை வேணாம், நீ இப்படி ஒரு இல்ல, நீங்க மேல இருந்து வந்திருக்கீங்க, மேல இருந்து வந்தவங்க நேரம் நீங்க அந்த இடத்துக்கு தவம் புரியறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு நீங்க சொல்லிருக்கீங்க. அப்ப தவம் புரியறதுக்கு வந்தவங்க அப்ப நீங்க சாமியார் தானே, அப்ப நீங்க தவம் செய்ய வந்தீங்கன்னா நீங்க தவத்தை செஞ்சு போயிருக்க வேண்டியதானே. அதான் உனக்கு நல்லது செய்யறேன், உன்னை பத்தி எல்லாம் தெரியும் அப்படின்னு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு பேசிட்டே இருக்கீங்க. என்னவா நான் தவம் பண்ணவில்லை, கதை சொன்னீங்க, கதை நல்லா இருந்துச்சு. நான் சின்ன பிள்ளை தானே, அதனால கதை சொன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் கதை சொன்னா நான் கேட்டுட்டே இருந்தேன். ஆனா இப்ப வந்து நீங்க பேசுறது சரியில்லை. ஆமா, ஏன் நீங்க வந்துதான் எங்களுக்கு நல்லது பண்ணணுமா? எங்க வீட்டுல ஆளே இல்லையா? யார் இருக்கா? எங்க அப்பா இருக்காங்க, எங்க அம்மா இருக்காங்க, எனக்கு கூட உடற்புற அண்ணன் நம்ம 7 பேர் இருக்காங்க. எங்களோட காட்டுக்குள்ளார எங்க அப்பா கூட வேலை பார்க்கறவங்க இருக்காங்க, படிப்பறிகள் இருக்காங்க. இத்தனை பேர் இருக்கும்போது நீங்க வந்து எனக்கு நல்லது செய்யணும்னு இப்ப என்ன ஆச்சுன்ற அத்தனை பேர் இருந்து ஒன்னே மட்டும் எப்படி தனியா அனுப்பிட்டாங்க, என்ன காரணம்? எங்க அப்பா என்ன மட்டும் தனியா அனுப்பினாரு, நான் வந்திருக்கிறேன், எங்க அண்ணன் வந்திருக்கு, என் தோழி வந்திருக்குது. அதுக்கப்புறம் எப்படி சொல்றீங்க நீங்க தனியா வந்திருக்கேன்னு? ஏமா இன்று உன்னை நான் தனியா தான் சந்திச்சிருக்கிறேன். இன்று இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வரவேற்பு கொடுத்தது யாரு? யாரு? அல்லது அண்ணனே எனக்கு தோழி தானே? அப்படியா? ஆமா ஆமா. அவர் ஏன் இப்ப என்ன வரவில்லை? எழுந்து கூப்பிடவா? நான் வந்தவுடன் அவர்கள் உன்னை என்னிடம் அடைக்கலமாக விட்டு சென்று விட்டார்களே. அதுதான் ஏன் யார கேட்கறீங்க? அவர்கள் செயல்பாடு அவ்வளவுதான். அப்ப நம்ம கேட்டு வரட்டுமா? அன்னைக்கு போய் என்ன முனிவர் வந்திருக்காரு, அவர் என்ன பண்ண போறாரு? முனிவர்கிட்ட ஏன் தனியா விட்டுட்டு போனீங்க, நம்ம கேட்டு வரட்டுமா? நீ அவங்கிட்ட கேட்டாலும் நீ வரமாட்டாங்க. என்னாலும் உனக்கு ஒரு நன்மை நடக்கணும். அப்படியா? இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அண்ணன் தம்பி 7 பேர் இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்க, 30 பேர்கள் இருக்காங்க. உங்களுக்கு என்ன, அவங்களுக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு என்ன? கீரையில சாரி இருந்தாப்புல மாதிரி வந்த வேலையை பார்க்க வேண்டியதான நீங்க சொல்ல வர்றீங்க. அதைத்தான் சொல்ல வந்தேன். அதைத்தான் சொல்ல வர்றீங்க. நான் கேட்கிறேன், பேதை பெருமை
இளமை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேர் இளம்பெண் என்ற இடத்துக்கு பருவத்தில் நீங்க அடைந்திருக்கிற பருவம் மங்கை பருவம். மங்கை பருவத்தில் என்ன பண்ணலாம்? என்ன பண்ணணும்? மங்கை பருவம் அடைஞ்ச பெண்ணு எங்க இருக்கணும்? எங்க இருக்கணும்? ஒரு வீட்டுக்குள்ள, ஒரு நாட்டுக்குள்ள, ஒரு ஊர்ல இருக்கிற பெண்ணு. உங்க அப்பா இப்படி காட்டுக்கு இருக்கிறாரு. இங்க பாருங்க, எங்க அப்பா அவையவன் பேசுவாங்க நீங்க. அப்புறம் உங்களுக்கு நான் வந்து ஆமா பெரியவங்க, உங்க அப்பா பெரிய இந்த நாட்டுக்கு இளவரசரு. எங்க நாட்டுக்கு இளவரசர்னா எங்க நாட்டுக்கு அவர் தானே ராஜா. இந்த 10 குடிசைக்கு 10 குடிசைக்கு அது 10 குடிசா இருந்தாலும் அது எங்க நாடு தானே, எங்க நாடு தானே. அது உங்க நாட்டுக்கு அவர் தலைவர். அவர் தலைவர் தானே. இப்பத்தான் நீ தலைவி மாதிரி பேசுற. தலைவினா பெரிய கிழவி. ஆமா ஆமாமா, என்னை பார்த்து கிளம்பிட்டீங்களா? கிழவி என்ன கேட்கிறியா? கிழவினா பெரிய தலைவின்னு பேரு. கிளம்பிட்டு தலைவி அப்ப. ஆமாமா, ஆமா உண்மைதாங்க. இந்த இடத்துல நான் தலைவி தான். எங்க அப்பாவுக்கு ஒரே பிள்ளை, அதனால நான் தான் தலைவி. ஆக அதனாலதான் நம்ம தலைவி எதை வேணாலும் சமாளிக்கும். யாரு வந்தாலும் சமாளிப்போம். காரணம் சித்துக்கள் கட்ட பெண்ணு நீங்க. அதனால எத்தனை மனிதர்கள் வந்தாலும் சரி, எத்தனை அசுரர்கள் வந்தாலும் சரி, எத்தனை பேர் சமாளிப்பேன். ராவணன் வந்தா பாத்தீங்களா சீதையை தூக்க? ஆமா அவன் வந்து பார்த்தேன். ஆனா சீதை கிட்ட வந்த உடனே சீதையுடைய கற்பனுடைய தன்மையாகப்பட்டது சுபாலை குபீர் குபீர் கிளம்பின உடனே ராவணனே மாறுவேடமாக மாறினேன். அடடா, இந்த பெண்ணிடம் நம்ம கிட்ட அண்ட முடியாது இருக்கிறான். ஆனா இந்த ரூபத்துல போனாலும் நம்ம வந்த காரியத்தை பார்க்க முடியாதுன்னு தெரிஞ்சுதான் அவன் சன்னியாசியா மாறினேன். சன்னியாசியா மாறித்தான் வந்த காரியத்தை சாதிச்சேன். ஆனா நாங்க அப்படி இல்ல. இப்ப உன்னிடம் நான் வந்திருக்கேன் அப்படின்னா நான் சுயரூபமாத்தான் வந்திருக்கேன். வந்து சொல்லிவிட்டாங்க. எப்படி எப்படி நீங்க அப்படியே நல்லவரா பேசக்கூடாது சாமி. எந்த ஒரு இதுவுமே இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க நல்லவரா? நீங்க நல்லவரா? நான் கேக்குறேன். நீ நல்லவரா? வேற நான் யாரும் கொடுத்தேப்பா? எத்தனை குடும்பத்தை கெடுத்தீங்களா? குடும்பத்தை கொடுத்திருக்கவே தவிர கெடுத்து பழக்கம் இல்லை. என்னத்தை கொடுத்தீங்க நீங்க? என்ன கொடுத்தீங்க? சொல்லு. 52 பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணீங்களே. 52 பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி ஒண்ணுமே எனக்கு வந்து தெரியாது, பொம்பளை ஆசையே இல்ல, நான் ஒண்ணு அப்பேற்பட்ட ஆள் இல்ல, அவள் மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க. நான் ஆம்பளை, அதனால 52 பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணு. ஆம்பளைங்கிறத நிரூபிச்சு காட்டுனு. எதுக்கு? நான் ஆம்பளைங்கிறத அப்புறம் அப்ப வந்து அவர் மாதிரி நான் இல்ல நீங்க ஏன் சொல்றீங்க? அவர் மாதிரி ஆம்பளை என்ற ஸ்தாபனத்தை நான் காட்டுனேன். சில பேர் கட்டின மனைவியை கூட கட்டின கொண்டாடிக்கு பக்க நேரம் பணிவிடை பண்ண மாட்டாங்க, சாமியார போனவர்கள் உண்டு. வாங்கினங்களை திருப்பி அடைக்க முடியாம சாமியார போனவர்கள் உண்டு. சரி, 52 கல்யாணம் பண்ணீங்க, 53ஆவதா உன்னை காதலிச்சு திருமணம் பண்ணுவீங்க. இப்போ ஒரு பொம்பளை கூட கழுத்துல இருந்த நேரம் தொங்க விட்டுட்டே திரியுறீங்க. ஆமா, அப்ப வந்து நீங்க சாமியார வந்திருக்கீங்களா? ஏன் ஏமா நான் சாமியார ஏன் இல்ல இல்ல பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணி பொண்டாட்டிய பார்க்காதவ நம்ம வந்து பொண்டாட்டிய வேணாம்னு சொல்லி அவை சாமியார போயிருக்கேன்றீங்க. வீட்டுல இருக்க கடனை கப்பி அடைக்க முடியல, அதனால அவை சாமியார போயிருக்கேன்றீங்க. அதுக்கப்புறம் நீங்க கல்யாணம் முடிச்சிருக்கீங்களே, இத்தனை பேர்த்த முடிச்சதுனால அவங்களுக்கு ஒண்ணுமே செய்யல நீங்க. நான் ஒண்ணும் செய்யாம இல்ல, அவங்களுக்கு ஒண்ணுமே செய்யல நீங்க. ஏமா இல்ல அதுல பல விஷயங்கள் இருக்குமா? இல்ல சாமி, அவங்க நீங்க ஒண்ணுமே செய்யலையா? ஏன் செய்யல? நீங்க செய்யாமதான் அப்ப நீங்க சாமியார் வந்திருக்கீங்களா? அவங்க உங்களால செய்ய முடியாதா சாமி? இல்லையே, நான் என்ன சொல்றேன் தெரியுமா? 52 மனைவிகள்ல 51 மனைவிய அற்புதமான ஒரு பதவியை கொடுத்திருக்கிறேன். எங்க 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 முருகனிடம் 51 மனைவி அங்கேயே வச்சிருக்க. நேரத்துல விட்டாங்க. எங்க வச்சுக்கிற? முருகனிடம் 51 அச்சரமாக அங்க கொடுத்திருக்கிறேன். சரி, ஒரு மனைவியை மட்டும் முருகனுடைய கையிலே காப்பாக ஞாபகமாக இருக்கட்டும் முருகா அப்படின்னு அங்க வைத்திருக்கிறேன். என் மாதிரி இந்த உலகத்துல என் மனைவிகளுக்கு பட்டம் பதவிகள் கொடுத்த இந்த உலகத்துல யாராவது ஒருத்தரை சுட்டி காட்டுங்க பாப்பா. நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? ஏமா ஏன் இப்படி பேசுறீங்க? இத்தனை பொண்டாட்டிய முருகனுக்கு வந்து நான் தட்டு போட்ட மாதிரி கொடுத்துருக்கேன்றீங்களே, கழுத்துல இந்த பொம்பளை போட்டு ஏன் தொங்க போட்டுக்கிட்டே இருக்கீங்க? ஏமா பெண்மணிதான் இது என்ன பாருங்க, எங்க பொண்ணு கூட போட்டு பாருங்க. அப்ப இந்த பொம்பளை கூட உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? இல்ல பொம்பளை அப்படி இல்ல, இத நான் ஆசைப்படல. சரி, அந்த மகதம் என்ற பெண்ணாகப்பட்ட என்னுடைய இசையை கண்டு அவள் ஆசைப்பட்டா. அதனால அவளை நான் பெண்மணியாக இந்த இடத்துல அந்தரம் என்ற இடத்துல வந்து தொங்க போட்டு வைத்திருக்கிறேன். நல்ல இடத்துல தொங்க போட்டுருக்கீங்க. எப்படி? நல்ல இடத்துல தொங்க போட்டுருக்கீங்க. ஒரு பெண்ணுக்கு முக்கியம் எது? எந்த இடம்னா? எந்த இடம்? என்ன தொப்பு முடியா? ஆமா, உருவாக்கமே உருவாக்கம் அதான், ஒருவரை சொல்லக்கூடியதான் அதான். ஆமா, உயிர் கொடியே அதான். அதனால உங்க உயிர் கொடியில தொங்க போட்டிருக்கீங்க. ஆனா நான் இருக்க தொப்புல இல்லைன்னு சொல்லுவாங்களே, அதுதான் உண்மை.
நாரதர் வந்து நான் தோற்றி வைக்கப்பட்டவன் என்ன சிற்றின்பத்தில் வந்து நான் வந்து பெண்ணிடம் வந்து பிறக்காதாது. சரி. எங்க அப்பா மானசீகமான கிடையாது. சரி. ஆமா. அப்புறம் அப்புறம் எதுக்கு தொங்க போட்டுருக்கீங்க நேரத்துல? நான் வந்து மீட்டுவதற்காக போட்டிருக்கிறேன். எங்க வீட்டுக்கு பார்க்கலாம். தம்பி தானா? ஏமா இது பெண்மணிமா? இல்ல சாமி. உங்க மாதிரி ஆண்களுக்கு கண்களுக்கு இது ஆயுதமா தெரியும். சரி. ஆனா எங்க மாதிரி ஆண்களுக்கு இது ஒரு பெண்ணு. பெண்மணிமா நல்லா பாருங்க. இது வந்து தலைப்பகுதி. சரி. இது கால் பகுதி. சரி. இரண்டு கைகளும் இந்த இரண்டு கரமும் இந்த பெண்ணோட ஒட்டிய இருக்கணும் என்ற காரணத்தால பாவனையோடு வைத்திருக்கிறோம். அப்பா உங்க ஆசைகளாலதான் அந்த தொங்க விட்டு தெரியுறீங்க. அந்த பெண்ணுடைய ஆசையை அடியே பூர்த்தி பண்ண வேண்டும் அல்லவா? அந்த பொண்ணோட ஆசைன்றீங்க, உங்களோட ஆசை சொல்லுங்க. ஆசைப்படவே இல்லையம்மா. சும்மா சொல்லாதீங்க. ஆசைப்படாம அப்படி தொங்க விட்டு தெரியுங்க. ஆசைப்பட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்கல்ல, இதையும் கழுத்தி கொடுத்துட்டு வந்துட வேண்டியது. எதுக்கு தூக்கி வச்சுட்டு தெரியுறீங்க நீங்க? ஆக நான் என்ன சொல்றேன் தெரியுமா? இந்த இடத்துல அற்புதமான பொண்ணு நீங்க தான் வள்ளி. சரி. உங்க அப்பா செய்யாத ஒரு வேலைகளை எல்லாம் உங்களுக்கு நான் ஒரு அப்பேன்ற முறையில நீங்க எனக்கு அப்பனா இருக்கக்கூடாதா? அப்பனா சித்துக்களுக்கெல்லாம் அஷ்டமா சித்துக்களுக்கெல்லாம் நான் ஒரு அப்பனம்மா. சரி சாமி. என்ன அதனால எனக்கு அப்பா. ஆமா, ஒரு பருவம் அடைஞ்ச பிறகு பசிக்கு, அதே நேரத்தில் நோய் வந்துட்டா நோய்க்கு மருந்து. பருவத்தை என்ன செய்யணும்? பருவத்தை பயிர் செய்யணும்ல. பருவத்துல பயிர் செய்யணும். ஆமா, நெல்லு நாத்த விதைக்கிறோம், அது நாத்தாயிடுச்சுன்னா அதை பறிச்சு அதை என்ன செய்ய நடணும்ல. ஆமா. அந்த மாதிரி நீ குழந்தையா இருந்தா குழந்தைய கொப்பை தூக்கி வாத்தாது. இப்ப நீ குமரி ஆயிட்ட, அப்ப ஒரு குமரிக்கு தக்கன ஒரு மனவாளனை பார்த்து கட்டி வைக்கணும்ல. அதெல்லாம் விட்டு கொப்பை அவர்களே அவர் வாக்கப்பட்டாரு. இந்த இடத்துல உங்க அப்பனுக்கு அப்பனா நான் வந்திருக்கேன். உன்னை சேர்க்கிற இடத்துல சேர்க்கிற, உன்னை வைக்கிற இடத்துல வைக்கணும் நான் வந்திருக்கேன். ஓ அப்படி வரீங்களா? ஏன் சொல்ல நீ கேட்டு பார்க்காதவங்க எங்க அப்பா மாப்பிள்ளை வந்து அப்படின்ட்டாரா? எங்க அவரது ஆழக்காலமா ஆளக்காலமா எங்க ஒண்ணு போனாரு? இதை வந்து காவல் தான் ஒண்ணு போயிருக்காரு. எங்க அப்பா நல்ல மாப்பிள்ளை பார்ப்பாரு. அவர் பார்த்த மாப்பிள்ளை தான் நான் கல்யாணம் பண்ணேன். அப்படியா? ஆமா. அப்ப நாங்க பார்த்தாலும் நீ ஏற்றுக்கிற மாட்டியா? நீங்க எனக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு நீங்க யாரு? அதான் சொல்லி நான் ஒரு சித்தப்பை மாதிரி நினைச்சுக்க. சித்தப்ப மாதிரி நினைச்சுக்கவா? நினைச்சுக்கவா? நான் ஒரு அப்பன் மாதிரி நினைச்சுக்கமா. பாரு முகம் கூட ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. அங்க கேட்டு சொல்லு. ரொம்ப நீ பக்கத்துல வந்துடுவேன். அது திரோத்தமா மாதிரி மாறி அப்புறம் ஆகையினாலதான் உனக்கு ஒரு மனவாளனை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அவர் யாரு, என்ன பேரு, என்ன ஊரு அப்படிங்கறத அற்புதமா சொல்றேன். கேட்டு செவ்விதராக சரி சுவாமி என்று நீ அப்படி ஒரு சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டு வர மாப்பிள்ளை, கூட்டிட்டு வர மாப்பிள்ளை எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க தலைமையில நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், உங்க மண்டையில பட்டம் இருக்காது. துள்ளாதனி துள்ளாதனி என்னை நகையாடு எடுத்தறிந்து பேசுவோ என்னையே பார்த்துவே எரு கொண்டேங்க துள்ளாதனி அவரை காக்கக்கூடிய கந்தசாமி தான், முருகன் தான், அழகன் தான், புகழ் தான். முருகன்ல பல நாமங்கள் கொண்டவன். அப்பேற்பட்டவன் என்ன குமரனுக்கு முறைமையுள்ள குமரி நீ இளமை குளியிலே கிடைத்தடுத்த சுட்டினி. குமரனுக்கு முறைமையுள்ள குமரி நீ இளமை குளியிலே கிடைத்தடுத்த சுட்டினி. நீ என்னை பேசினார் நான் இதை பேசவா, குமரானியிடம் பேரவா எல்லாம் தெரிந்தவா கூட்டத்தாரை பொறுப்புலே என கர்வமாக மிக தைரியமாக திருடியை பார்த்து கேள்வி கதை படிக்கிறேன். எல்லாம் தெரிந்ததா பேசுறேன். காலனுக்கு விட்டனும் கதைப்படி என்ன கர்வமோ ஒன்றிற்கு எப்படி உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகல அவருக்கு வந்து எனக்கு வந்து கட்டி வைக்கணும்னு நினைக்கிறீங்களே,
ஆமா. உங்களுக்கு அறிவு இருக்கு ஏதாவது இருக்குதா? ஏன் உனக்கு தடை வேணுமா அறிவு? ஏன் சாமி எனக்கு அறிவு இருக்கிற சாமி ரெண்டாவது தரமா நான் போக மாட்டேன்னு சொல்றேன். அறிவு இல்லாதவர்களே அறிவு இருக்கிறவங்க அறிவு இருக்கா கொஞ்சம் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. உனக்கு அறிவு இல்லையா? எனக்கு அறிவு இருக்காது. அறிவு கடவுளை உனக்கே தருகிறேன். உங்களுக்கு இருக்கா? அனுபவம் இருந்த அவஸ்தையை நீ விடுத்து கேட்க முடியாது. கூட்டி கொடுப்பது என்னமா தூக்கிட்டு இங்க வர தூக்கிட்டு வரவர் அங்க நிக்கிறாரு. அவருக்கு தான் நீ தூக்கிட்டு போயிடாத. நான் தூக்குறேன் சாமி. நீங்க சொன்ன வார்த்தைக்கு இந்த இது பாத்தீங்களா எடுத்து அடிச்சு வரலாம் இருக்கேன். ஒரு விஷயம் தெரியுமா? வலுப்பு உள்ளவரை அதை பிடிக்கணும். ஏன்னா உனக்கு 2 பிடிச்சிருக்கு, ஒரு 2 வச்சிருக்காரு. உண்மையிலே சொல்றேன், ஒண்ணு வேலாயுதம், இன்னொன்னு சிலிமுக கணை. அந்த கணையை இப்படி காட்டினாருன்னு வச்சுக்கல, கண்ணால மயங்கிடுவீங்க. வசியம் பண்ணக்கூடிய கணங்க அவர் சிலிமுகத்தை காட்டினாலும் ஓ முகம் போய் அங்க வட்டம். இந்த சூரியன் மரபுகளுக்கு முருகனைத்தோட கைவனமுடைய விட்டால் இருந்தார்கள் அறிஞர்கள் பிரபலப்படுத்த சத்தியம். எங்க இருந்து வந்தாரு? இங்க இருந்து இப்படி எல்லாம் இருக்கிறேன். அவர் என்ன செய்யறது? ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? ஒருவருக்கு தான் கட்டி வைக்கணும்னு சொல்லியிருக்காரு. நான் ஏற்கனவே சின்ன பிள்ளையில இருந்து அவர் மேல ஆசைப்பட்டிருக்கேன்னா, நான் காதல் கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லியிருக்கேன்னா, இப்ப வந்து என்ன செய்வார் தெரியுமா? முருகன் இடத்துல போய் பத்த வச்சிருவாரு. அங்க போய் சொன்ன உடனே அவர் உன்னை வந்து இப்படி அசிங்கமா பேசுறா, தேவங்கமா பேசுறா, திட்டி திட்டி பேசுறா அப்படின்னு சொல்லுவாரா. முருகனுக்கு கோபம் வந்து எங்க பாப்பா வருவாரா. வந்த உடனே என் அழகுல மயங்கி உருகி என்னை அப்படியே கூப்பிட்டுட்டு போயிடுவார். முருகனை பிடிச்சிருக்கா? எது காலம் அங்கத்துக்கு போயிட்டீங்க? எனக்கு முருகனை பிடிச்சிருக்கு, ஆனா இந்த முருகனை பிடிக்கல. இந்த முருகனை பிடிக்கல. நான் நினைச்ச முருகன் வேற. ஆமா, இது சித்த முருகன். அதனால அந்த முருக பெருமான என்னுடைய காதலன அன்போடு என்னை கூப்பிட்டுட்டு போய்வார். முருகா கண்டா கடவா வருகிறா, வேகமா வந்து என்னை அழைத்து செல்லுங்கள் சாமி. கண்டனுக்கு வாயில